அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 11/4/2026 பங்குனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி நவமி. நாள் முழுவதும் நட்சத்திரம் மதியம் 1:59 வரை உத்திராடம், பின் திருவோணம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:11, சூரியன் மறைவு 6:25. இன்றைய ராகு காலம் காலை 9:15 10:46. யமகண்டம் 1:50 3:21. குளிகை நேரம் 6:11 7:43. நல்ல நேரம் காலை 7:15 8:15. மாலை 5:25 6:25. இன்றைய கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன். இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பாக்கியங்கள் தேடி வரும் நாள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். நீண்ட தூர பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவை. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று சுக்கிர பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளில் முதலீடுகள் மற்றும் முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கவும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். பொது இடங்களில் பேசும்போது மற்றவர்கள் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்று யோகமான நாள். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் புதிய எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வரலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஒத்துப்போக வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் முடியும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட், ரேஸ் மற்றும் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக முதலீடுகள் இன்று தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று
திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள். உங்கள் ராசிக்கு இன்று 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தாய்வழி உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு, வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தியானம் செய்வது நல்லது. தேவையற்ற பயத்தை தவிர்க்கவும். மற்றும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். பால் மற்றும் காய்கறி, பழங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வந்து அவர்கள் எதிர்பார்த்ததை விட 1 மடங்கு லாபம் அதிகமாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தைரியம் கூடும். இளைய சகோதரிகளின் உதவி கிடைக்கும். சிறுதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்புகளில் உள்ளவர்களுக்கு இன்று வந்து யோகமான நாள். தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் அண்டை அயலரிடம் வந்து அனுசரித்து செல்வது இன்று நல்லது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வந்து மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் அநேக பேச்சாற்றலால் அடுத்தவர்களை வந்து மற்றவர்களை கவர்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மன உற்சாகம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். சமுதாயத்தில் மதிப்பு உயரும். பிடிக்காத குணத்தை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்கவும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கைகூடும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்யவும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஆதாயம் உண்டு. 2ஆம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபட்டு எல்தீபமேற்று வணங்குவது அனைத்து நன்மைகளையும் சிறப்பாக பெற்றுத்தரும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் லாபகரமான நாள். மூத்த சகோதரி மூலம் ஆதரவு லாபம் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். அதிகப்படியான மகிழ்ச்சியில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். மீனராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.